பெரம்பூர் பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு அதிலிருந்து கழிவுநீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. வெளியேறும் இந்த கழிவுநீர் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்து தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு கழிவுநீரில் உற்பத்தியாகும் கொசுக்களால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். காவா தண்ணி அடிச்சு ரொம்ப பாடுபட்டோம். குடிக்கிறதுக்கு பல்லு ரொம்ப கஷ்டப்பட்டோம். 15 நாளா கிடக்கு. நாங்க இப்படி கிடந்து அனுபவிக்கிறோம். எதுக்கும் 10 தரம் சொல்லிட்டப்பா. போன் இன்னொரு நம்பர் வந்து மேலிடத்துக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதையும் இன்னைக்கு சொன்னேன். அது சொல்லவும் தான் என் மருமையை போய் பண்ணி வைக்க வந்தாங்க. இல்லைன்னா வரமாட்டாங்க. எவனும் பார்க்காத இந்த போய் தண்ணின்னு தானே பாக்குறேன். 15 நாளாவா? யாருமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலையாமா? என் பேர் ரமேஷ்ங்க. நான் இந்த பகுதியில் தான் இருக்கேன். இந்த சைட்ல நடக்கிற அக்ரூமா எங்குமே நடக்காது போகுது. காவா தண்ணி கூவ தண்ணியும் தான் ஓடிட்டு இருக்கு. இங்க ஸ்கூல் பசங்க வந்து எல்லாமே இந்த பக்கம் தான் போறாங்க வராங்க. ரொம்ப அநியாயமா இருக்கு. கோயிலுக்கு வரவங்க யாருமே இப்ப கோயிலுக்கு வரது பூட்டி வச்சிருக்காங்க கோயில. அந்த அளவுக்கு அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது. போய் ஆபீஸ்ல போய் எழுதி வைக்கிறோம், பம்பிங் ஸ்டேஷன் ப்ராப்ளம், அது பழி பஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நாளா 5 நாளா நடக்குது இந்த வேலை. 5 நாள் நடக்குது தவிர அதுக்கான வேலை நடக்க மாட்டேங்குது. தோவாரன்றாங்க. 5 நாளா வந்துதான் இருக்காங்க. மக்கள் எவ்வளவு அவசியப்படுறாங்க, எவ்வளவு பேருக்கு நோய் வாய்ப்பட்டிருக்காங்க, உள்ள உடம்பு சரியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப அநியாயமா பண்றாங்க.